வந்து எவ்வளோ சொல்லி யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து சிந்து கிட்ட வந்து என்ன பண்றாரு, "நீ சாமி மேல வந்து அடிச்சு சத்தியம் பண்ணு. அப்ப நான் நம்புறேன்." அப்படி சொல்றாரு. அதன்படி வந்து சிந்துவும் வந்து பிள்ளையார் மேல வந்து வந்து கை வச்சு சத்தியம் பண்ணிடுறாங்க. இந்த மாரி இவ தான் என் கழுத்துல தாலி கட்டுற சிவா தான்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து வேற வழியே கிடையாது. கடைசியா ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன வந்து சிந்து கூட சுத்திட்டு இருக்க அந்த சின்ன பையன்கிட்ட வந்து கேட்குறாரு, "ப்ளீஸ்டா நீயாவது உண்மைய சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் சிந்துவ விரும்பலன்னு சொல்றா" அப்படின்னோனே, "இல்ல சிந்து அக்காவ வந்து இவர் விரும்பினாரு. இவங்க 2 பேரும் வந்து விரும்புனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்லிடுறான். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வந்து தவிக்கிறாரு நம்ம சிவா. அடுத்து வந்து "உனக்கு நிறைய சான்ஸ் குடுத்துட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் நீ நிரூபிக்க முடியல. அதனால நீ வந்து கண்டிப்பா சிந்துவ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு" சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாரு. உடனே கையை பிடிச்சு கூட்டின்னு போயிட்டு மணவறையில உட்கார வைக்கிறாங்க. சிந்துவும் உட்காருறாங்க. அடுத்து வந்து "வேணாடா சொன்னா கேளுடா, அந்த கல்யாணம் வேணாடான்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா கெஞ்சுறாங்க. அமைதியா இருக்காரு சிவா. இங்க வந்து சினேகா வந்து "இப்படி பண்ணக்கூடாது சிவா. நீங்க நான் சொல்றத கேளுங்க. நீங்க வாங்க என் கூட. இந்த கல்யாணத்த நம்ம நிறுத்தலாம். நீங்க கவலையே படாதீங்க" அப்படின்றாங்க. எங்க பெரியம்மாவே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு வந்து வேற வழியே கிடையாது. எங்க பெரியம்மாக்காக தான் நான் கல்யாணம் பண்ணி தான் ஆவணும். இவ எவ்வளோ கேவலமானவன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு நாள் எங்க பெரியம்மா புரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. நீங்க இருந்து போ சினேகா, என்னை மன்னிச்சுடு சினேகான்றாரு. அதை கேட்டு சினேகா என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்வளோதான் சினேகா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவோட பெரியம்மா திட்டிடுறாங்க அவங்கள. அவங்களும் வந்து செம்மையா டென்ஷனாக இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே கெட்டி மேளம்னும்போது நம்ம வந்து சிவா வந்து தாலி கட்டுறாரு சிந்து கழுத்துல. சிந்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து சிந்துவை பார்க்குறாரு. "உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டல, நீ சொன்னதை செஞ்சுட்டல, இதுக்கப்புறம் தாண்டி இருக்கும் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. உடனே வந்து "எப்படியோ என் கழுத்துல தாலி ஏறிச்சு, சிவா என் புருஷன் ஆயிட்டாரு, எனக்கு இது போதும்னு" சொல்லிட்டு சிந்து சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து வீட்டுக்கு வராங்க. ஆரத்தி எடுக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. அதை பார்த்து வந்து சிவாவோட அம்மா தட்டி விடுறாங்க. "இங்கே பாரு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. வீட்டுக்கு வந்து மருமகளை இப்படியா நடத்துவ? என் மேலே ஆணை, இதெல்லாம் நீ பண்ணவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோட அம்மா வந்து சிவாவோட பெரியம்மா வந்து தடுக்கிறாங்க சிவாவோட அம்மாவை. உடனே வந்து அவங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் இருக்காங்க. அடுத்து ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்ருக்காங்க. விளக்கேற்ற சொல்கிறாங்க. 2 பேருமே விளக்கேற்றுறாங்க. இங்கே வந்து பைரவி வந்து சிந்து கிட்ட சொல்கிறாங்க, "சிந்து, நீ நினச்சபடி வந்து சிவாவை கல்யாணம் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். கங்க்ராச்சுலேஷன்" அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் கட்டிக்கிறாங்க. "உன் வாழ்க்கையே நல்லாயிருக்கும் பைரவின்றாங்க." "என் வாழ்க்கை தானே ரொம்ப நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, 2 பேருக்குமே வந்து சடங்குகள் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. பாலும் பழமும் கொடுக்க சொல்கிறாங்க. இதில் ஊட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து சிவாவால் தாங்கிக்கவே முடியல. அவர் வந்து "எதுவும் செய்ய மாட்டேன், என்னை விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சரி அவன் ரொம்ப டென்ஷனாக இருக்கான்ல, பாவம்ல, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே சிவா ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அவரால் நடந்த விஷயங்களை எதையுமே வந்து மீளவே முடியல. நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. அவரை தாங்க முடியாது பயங்கரமாக கதறி அழறாரு. "நான் இப்படி நடந்துருச்சே" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிந்து வந்து என்ன பண்ணுறாங்க, பால் சொம்போடு உள்ளே வராங்க. இங்கே ரூமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சிவாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. அப்படியே பார்த்து சிந்துவை மறுக்கிறாரு. சிந்து வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி பால் சொம்பு எடுத்துகிட்டு உள்ளே வந்து சந்தோஷமாக வராங்க. இதை பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாரு சிந்துவை. அப்படியே பார்த்து நிற்கிறாங்க சிந்து. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பைரவி வந்து பால் சொம்பை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து அங்கே எடுத்து வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்து, "ஓ, மாப்பிள்ளை வந்து ஃபஸ்ட் நைட்க்கு ரெடி ஆகிட்டிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாரு. "இங்கே பாருங்கள், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? நான் வேணாம் சொல்லி என் கழுத்தை தாலி கட்டினீங்கல்ல, அதனால் என் கூட வாழ்ந்துடலான்னு நினைக்கிறீங்களா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. உங்களுக்கும் எனக்கும் எக்காரணம் கொண்டு ஒத்தே போகாது. அதனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறத முதல்ல நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது சிந்து வந்து "இந்தாங்க பால் குடிங்க" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பால் சொம்ப உடனே தட்டி விடுறாரு. "ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அப்படியே எவ்வளோ நடிப்புப்பா! உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. இதில் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறது எல்லாம் பிச்சு போகிறாரு சிவா டென்ஷன். பார்த்தா வந்து சிந்து, "ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்றாங்க." "ஏன் இப்படி பண்ணனா? உன்னை எதுவும் செய்ய முடியலையே, அதனால தான். இங்கே பாரு, என்ன நினச்சிட்டு இருக்க? உன் கழுத்தில் நான் தாலி கட்டினேன்னா உன்னை பொண்டாட்டியை நான் ஏற்றுப்பேன் நினச்சிட்டு இருக்கியா? இந்த ஜென்மத்தில் நடக்காது. இந்த ஜென்மத்தில் உன்னை பொண்டாட்டியாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன்" அப்படின்றாரு. அதை பார்த்து "நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் என்னை பொண்டாட்டியை ஏற்றுப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படியே கட்டாயப்படுத்தி கழுத்தில் கட்ட வச்ச மாதிரி என் கூட வந்து வாழ்ந்தெல்லாம் கட்டாயப்படுத்தி நினைக்கிறேன். அது நடக்கவே நடக்காது. இந்த சிவாவோட வந்து மறுமுகத்தை நீ பார்ப்ப" அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க சிந்து.